வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. தலையெழுத்து இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓவராக தான் ஆடுறாரு இந்த அண்ணன். இவனுக்கு ரொம்பவே இடம் கொடுத்து வச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது தான் இன்னும் மனசுல வயிற்றெரிச்சல் அதிகமாகுது. டேய் என்ன ஆச்சுடா? அந்த அப்பா மடியில படுத்துட்டேன். என்னப்பா அவனை போய் ஏன்டா மடியில படுத்துருக்கேன்னு கேக்குறீங்க? அவன் மடியில படுக்கலனா தான் அதிசயம். அதானே, அவன் மடியில் படுக்கலனா தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். அவன் மடியில் படுத்ததுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்களா மாமா. நீங்கள் டெய்லி அவன்கிட்ட ஏன்டா படுத்துருக்கேன்னு கேட்க வேண்டியதான். நீங்கள் கேட்குறதும் அவன் சும்மா தான் படுத்துருக்கேன்னு பதில் சொல்கிறதும் அப்பப்பா எங்களால் முடியலப்பா இதெல்லாம் பார்க்க. ஆமா, என் பிள்ளைகிட்ட நான் அப்படிதான் கேட்பேன். ஒரு நாள் ஏதாவது கேட்காம இருந்து அவன் மனசுல ஏதாவது அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தானா எப்படி சொல்லுவான்? அதனால டெய்லி என்னடா தம்பி மடியில படுக்கிறேன்னு கேட்பேன். அவன் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாதான் எனக்கு பேரு முச்சே விடும். அது சரி, அப்ப ஏன் என்னெல்லாம் மடியில படுக்க வைக்க மாட்டீங்க? என்கிட்ட என்னடா தம்பின்னு கேட்க மாட்டீங்க? டேய் உடனே சண்டைக்கு வந்துருவான். நீ அப்படி எதுவும் படுத்தது கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் படுத்திருந்த. அதுக்கப்புறம் நீ பெரிய புள்ளி ஆயிட்ட, உன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. ஆனா இவன் குழந்தையில படுத்தான், இப்ப வரைக்கும் படுத்துட்டே தான் இருக்கான். அவன் பழக்கத்தை அவனால மாத்திக்க முடியல. எனக்கும் அவன் என் மடியில படுக்கலன்னா தூக்கம் வர மாட்டுது. குழந்தைய மடியில போட்டு கடைசி வரைக்கும் தாளாட்டிக்கிட்டே இருங்க. படிச்சு முடிச்சிட்டான், கல்யாண வயசு வந்துருச்சு, தெரியுதா உங்களுக்கு? டேய் கல்யாணம் முடிஞ்சு அவனுக்கு ஒரு புள்ளையே பிறந்தாலும் சரி, அவன் எனக்கு குழந்தை தான். என் புள்ளைய கடைசி வரைக்கும், என் காலமே முடிகிற வரைக்கும் என் மடியிலையும் என் நெஞ்சிலையும் போட்டு தான் சுமந்துட்டு இருப்பேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. எனக்கு அவனுக்கு ரொம்ப ஓர வஞ்சனை பண்றீங்கன்னா நான் எங்கடா ஓர வஞ்சனை பண்றேன்? வா நீ வேணாலும் மடியில படுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது. நான் மட்டும்தான் படுப்பேன். ஸ்ரீ அண்ணா, இதுக்கெல்லாம் நீ போட்டிக்கு வராத. டோ சொல்லிட்டான் பாத்தீங்களா? நானா ஆசையா படுக்கணும்னு நினைச்சா கூட அவன் இடம் விட மாட்டான். அந்த அளவுக்கு அவனே தான் அங்க ஃபீல் பண்ணிடுறானே. நான் தான் அப்பா மடியில் படுப்பேன். எனக்கு மட்டும்தான் அப்பா. நீ வேணா போய் அம்மா மடியில் படுத்துக்கோ. டேய் கிருஷ்ணா, அப்ப உங்க ஸ்ரீ அண்ணனுக்கு நான் வேற அப்பாவை புதுசா கூட்டு வந்தாடா மடியில படுக்க வைக்க முடியும். அவருக்கு கொஞ்சம் இடம் விடுடா, அழும்பு கட்டி அடிக்கிறேன்னு. அண்ணி உடனே உங்க புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவீங்க. யார் சொன்னாலும் முடியாது. அப்பா மடியில் நான் மட்டும்தான் படுத்திருப்பேன். அப்பா என்னை மட்டும்தான் தடவி கொடுப்பாரு. எல்லாமே எனக்கு மட்டும்தான். ஆமா, என் புள்ளதான் சொல்லிட்டான்ல. என் புள்ளதான் என் மடியில படுப்பான். என் புள்ளைக்கு மட்டும்தான் என் மடியில இடம் உண்டு. என் மனசுலயும் அதிகமான இடம் உண்டு. அதனால யாரும் அவன்கிட்ட போட்டி போடாதீங்க. உங்க மேலலாம் எனக்கு பாசம் இருக்கு. இருந்தாலும் என் புள்ளைக்கு அடுத்ததுதான். மாமா ஓப்பன் கமெண்ட் தெரியுமா? நாங்களா வருத்தப்படுவோம் நீங்க எது நினைக்கிறீங்களா? நான் என் மருமகளே வருத்தப்பட போறேன். என் புள்ளைய பத்தி எனக்கும் தெரியும். என்னை விட அதிகமா நீங்க 2 பேருமே அவனை புரிஞ்சுதான் வச்சிருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு புள்ளை வந்தானே? ஆமா மாமா, என்னதான் நாங்க கிண்டல் பண்றதுக்கு சொன்னாலும் எங்களுக்கு புள்ள அவன்தான். நான் விவரம் தெரிஞ்சு தூக்கி வளர்த்தவன் பாவன். அவனை எப்படிப்பா நான் தம்பியா பார்ப்பேன்? எனக்கு எப்பயுமே அவன் புள்ளதான். இப்படியே அண்ணனும் தம்பியும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். இந்த குடும்பம் சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்லாம இருக்கணும். அதெல்லாம் இருப்போம்ப்பா. இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. எங்கள் சந்தோஷத்தில் என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை எப்பயுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண தான் பார்ப்பீங்க. நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா குறை? ஏன்பா எனக்கு ஒரு சந்தேகம். அது என்னப்பா இவன் மேல மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேரு? எத்தனை மணிக்கு வந்தாலும் அவன் தூங்கிட்டானான்னு பார்த்துட்டு தான் தூங்குறீங்க. எப்போ சாப்பிட்டாலும் அவன் சாப்பிட்டானான்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் சாப்பிட்றீங்க. அப்படி என்ன ஸ்பெஷலா உங்களுக்கு அவன் பண்ணிட்டான்? அவன் முத குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அம்மா கிட்டே தான் குழந்தை இருக்கும், அம்மா சூட்லேயே தான் குழந்தை இருக்கும். அவன் அப்படி வளரலடா. என் சூட்லேயே தான் இருந்தான். பால் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்க அம்மா கிட்ட போவான். மற்ற எல்லா டைமுமே நான் தான் அவனை வச்சிருப்பேன். அது என்னமோ தெரியல, யார் தூக்குனாலும் அழுவான். நான் தூக்குனா மட்டும் சைலண்ட் ஆயிடுவான். முத உன் பேச ஆரம்பிச்சது என்கிட்ட தான். அவன் குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சது என்கிட்ட தான். அது என்னன்னு தெரியல ராஸ்டி. அவன் ரொம்பவே அட்டாச்மெண்டா இருந்துட்டான். உனக்கு தான் தெரியும்ல, நீயும் சின்ன பிள்ளையில ஊட்டி விடுனுவ. ஆனா எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா உங்க அம்மா கிட்ட சாப்பிட்டுப்ப. இவனும் என்ன ஊட்டி விட சொல்லுவான். நான் வேலை இருக்குன்னு போயிட்டான் அப்படின்னா புடிவாதமா நான் ஈவினிங் வர்ற வரைக்கும் சாப்பிடாமலே உட்காந்துருப்பான். இல்லடா தம்பி எமர்ஜென்சி மீட்டிங் நான் போகணும், அம்மா கிட்ட சாப்பிடுனா கூட ஒத்துக்க மாட்டான். இல்லப்பா நீங்க ஊட்டி விட்டு தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன்னு புடிவாதம் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அந்த அழும்பெல்லாம் உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்குமே. தெரியும்பா, அதெல்லாம் அழும்பு கட்டி அடிச்சிருக்கான். அம்மா ஊட்டி விடுவாங்க, நான் ஊட்டி விடுறேன்னுவேன், ஏன் ரோஷினி ஊட்டி விடுறேன்னுவா, அத்தை ஊட்டி விடுறேன்னுவாங்க. யாருக்கும் அசைய மாட்டானே. நீங்க வர்ற வரைக்கும் புடிவாதம் பண்ணி வாசல்ல எல்லாம் உட்காந்துருப்பாரு தலைவர். எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் பிசினஸ்லாம் நல்லா வர ஆரம்பிச்சேன். நார்மலா அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்படிதான் இருந்துச்சு. பெருசா எதுவும் அதுல நான் பண்ணல. ஆனா கிருஷ்ணா பிறந்ததுக்கு அப்புறம் வாய்ப்பை நான் தேடி ஓடல, வாய்ப்பு என்ன தேடி வந்தது. சின்னதா ஆரம்பிச்சேன் பிசினஸ், பெரிய லெவல்ல டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஒரு டைம் இவனை நான் பார்த்துட்டு போகும்போதும் சரி, இவன் என் கூட வரும்போதும் சரி, சில டைம்ல அடம்பிடிப்பான்னு கூப்பிட்டு போயிருக்கேன். பிசினஸ் மீட்டிங்க்கு, பிசினஸ்க்கு எல்லாத்துக்குமே அவனை கூப்பிட்டுட்டே போயிருக்கேன். அம்மா விட்டுட்டு கூட இருப்பான், அப்பா விட்டுட்டு இருக்க மாட்டான். அப்படி எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போவேன். அப்படி நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னா அந்த பிசினஸ் அன்னைக்கு டாப்ல வந்திருக்கும். அந்த பிசினஸ்ல நான் கொடி கட்டி பறந்திருப்பேன். இவனை கூட்டிட்டு போய் புள்ளியார் சுழி போடுற மாதிரி தான். இவன் கால் எடுத்து வச்ச இடம் ஃபுல்லா நான் கொடி கட்டி பறந்தேன்டா. மாமா இந்த கதையை நாங்க எத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? எத்தனை தடவை கேட்டாலும் அதுதானே மருமகளே உண்மை.
சொல்ல போனா இவ்வளவு பெரிய ஆளா காளிய பெருமாள் எழுந்து நிக்கிறதுக்கும் கிருஷ்ணாவோட ராசி தான் காரணம்ன்ற மாதிரி நானும் நம்பிட்டேன். என்ன சுத்தி இருக்கிற பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க பையனை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க அட்டன் பண்ற மீட்டிங் எல்லாம் சக்சஸ் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. அப்படி ஒரு பேரை அவன் வாங்கி கொடுத்துட்டான். அதனாலே நிறைய டைம் அவன் சாப்பாடு ஊட்டுன்னு சொல்லும் போதெல்லாம் நான் நிறைய மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டே உட்காந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டியிருக்கேன். ஏன்னா அவனால தான் இந்த சாம்ராஜ்யம் உருவாச்சு, அவனால தான் நான் கொடி கட்டி பறந்தேன். அப்படி இருக்கும்போது அவனுக்காக ஒரு சில மீட்டிங்கை தள்ளி வைக்கிறதுலையோ கேன்சல் பண்றதுலையோ தப்பு இல்லைன்றதுனால அவன் எப்பெல்லாம் ஆசைப்படுறானோ அப்பெல்லாம் நான் அவன் கூட தான் இருந்திருக்கேன். அவன் எப்பெல்லாம் எனக்கு சாப்பாடு ஊட்டுங்கப்பா இதெல்லாம் பண்ணிட்டு போங்கப்பான்னு சொல்லும் போதெல்லாம் நான் அவன் பக்கத்துலேயே தான் இருந்திருக்கேன். அப்படிப்பட்டவன் என் கிருஷ்ணா. அவனை நான் எதுக்காவது யாருக்காவது விட்டு கொடுத்துருவானா என்ன? அது சரி, தெரிஞ்சே நாங்களும் அப்பப்ப இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறோம். தெரிஞ்சே நீங்களும் எல்லா டைமும் மாத்தாம ஒரே பதில தான் சொல்றீங்க. எத்தனை வருஷத்துக்கு கேட்டாலும் எத்தனை காலத்துக்கு கேட்டாலும் என் கிருஷ்ணா தான் என்னோட உசுரு. கிருஷ்ணா தான் என் சாம்ராஜ்யத்தோட வாரிசு. என் கிருஷ்ணா இல்லைன்னா இந்த சாம்ராஜ்யம் எப்போவே தரமட்டமா இருக்கும். தெரியும்பா, நீங்க சொல்லி சொல்லி அது என் மைண்ட்லயே பதிஞ்சு போச்சு. நான் பண்ற பிசினஸ்லயும் அவன் தான்ப்பா எனக்கு ராசி. ஆமாண்டா, நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவன். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா மாமா? திடீர்னு உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நெஞ்சு வலிக்குதா இல்லை என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தீங்க. எங்கள் 3 பேரையும் அப்போ வெளியில் கூப்பிட்டு போயிருந்தீங்க. நானும் ஸ்ரீயும் ரொம்ப அழுதுகிட்டு அப்படியே தான் நின்னோம். அவ்வளோ பெரிய பிள்ளைங்களா இருந்தோம். ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கிருஷ்ணா அழுதுகிட்டு எங்கள் அப்பாவுக்கு என்னவோ ஆகுது, எங்கள் அப்பாவுக்கு என்னவோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டான். அவன் கூப்பிட்டு வந்ததில் அவங்களாம் கால் பண்ணி தான் உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அப்போ டாக்டர் சொன்னார், ஞாபகம் இருந்ததா அவங்களுக்கு? மைல்டாக அட்டாக் வர மாதிரி இருந்துச்சு. அப்படி அட்டாக் வந்திருந்ததுன்னா இவருக்கு கண்டிப்பாக என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து சேர்த்துட்டீங்க. ஆனால் அவ்வளோ சின்ன பிள்ளைங்களா இருந்துட்டு எப்படி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து சேர்த்தீங்க அப்படின்லாம் டாக்டர் எங்கள்கிட்ட கேட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மருமகளே. அது எல்லாத்துக்கும் காரணம் என் கிருஷ்ணா தானே. அப்பாவுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவான். அப்பாவுக்கு ஒண்ணுன்னா அவனை மீறி அவன் எழுந்து நிற்பான். ஆமாப்பா, எங்களுக்கு எல்லாமே அந்த இன்சிடென்ட் ரொம்ப பிரமிப்பா தான் இருந்தது. எனக்குலாம் என்ன பண்ணணும்னே தெரியல. அந்த இடத்துல நின்று அழுதுட்டு தான் இருந்தேன். இவன் சின்ன பையனா இருந்தாலும் ஹெல்ப்புக்கு கூப்பிடும் அப்படின்லாம் மெச்சூர்டா பண்ணான் பாத்தீங்களா? அப்பவே அவன் ஸ்மார்ட் தான்ப்பா. என் வாழ்க்கையில இப்ப நான் உசுரோட இருக்கிறதுக்கும் அவன் தான் காரணம். என் வாழ்க்கையில நான் இப்படி கொடி கட்டி பறக்கிறதுக்கும் அவன் தான் காரணம். என் புள்ள இல்லைன்னா நான் இல்லடா. தெரியுது தெரியுது, போதும்பா. அப்பப்ப இவன் புராணத்தை பாடி நாங்க கேட்டு எங்களுக்கு ஒரே பழக்கம் ஆயிடுச்சுப்பா. ஏதாவது ஒண்ணு பேசலன்னு உட்காந்தா கூட இவன் புராணம் தான் என்ன? அண்ணா பொறாமையில பொங்காத. டேய் கிருஷ்ணா, ஓவரா பண்றடா. போனா போதுன்னு பேசுனா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஏன்னா நான் அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன். அதனால எங்கள் அப்பா என்ன பெருமையாக பேசிட்டாரு. அது சரி. நீங்க சொல்ற கதைலாம் கரெக்டு தான். அப்பப்ப நானும் கேட்குறேன். ஆனால் என்னால் ஏற்றுக்கவே முடியலண்ணே நீங்கள் சொல்கிறத எப்போவுமே. ஏமா? ஏண்ணே, உனக்கு நல்ல நேரம் இருந்துச்சு, நீ பிஸ்னஸை நல்லா பண்ண, அதனால முன்னுக்கு வந்த. தோ உட்காந்துருக்கார என் மாப்பிள்ள, அவராகட்டும், அவர் நல்லா பிஸ்னஸை பண்ணார், அதனால ப்ராஃபிட் வந்தது. இதுலேருந்து எங்கே உங்கள் சின்ன பையன் வந்தான்? இங்க பாரு ரத்னவலி, எப்பயுமே நாங்களும் இந்த கதையை தான் பேசுறோம். நீயும் இந்த கேள்வியை தான் கேட்கிற. நாங்களும் அதுக்கு அப்பப்ப பதில் சொல்லிட்டு தான் இருக்கோம். நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், காலத்துக்கு சொல்லுவேன். இந்த சாம்ராஜ்யம் உருவானதுக்கு காரணம் கிருஷ்ணா தான். இந்த கலிய பெருமாள் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமும் கிருஷ்ணா தான். விடுங்கப்பா. எப்பயுமே அத்தைக்கு என் மேலே என்ன கோவம்னு தெரியல. அப்பப்போ ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லைப்பா. நீங்கள் எதுவும் அத்தையை சொல்லாதீங்க. அவங்க சொல்லிட்டு போட்டு விடுங்க. பாத்தியாமா, நீ என்னதான் கேள்வி கேட்டாலும் அவன் எந்த டைமுமே கோவப்பட்டது கிடையாது. அவனை பற்றின உண்மை தானமா பேசுகிறோம், பெருமையாக பேசணுன்றதுக்காக பேசலல்ல. ஏன் நீ தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் இப்படி கேவலமாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்க? அண்ணி பேசாமல் இருங்க. அத்தை அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. சத்தியம்மா, இப்போ கூட ஒன்றை சொல்கிறோன்றதுக்காக தான் அவன் சப்போர்ட்டுக்கு வரான். நீ ஏமா அவன் அருமை புரிஞ்சுக்காமலே இருக்க? என்னையும் ஸ்ரீநாத்தையும் நீ வேறு மாதிரி தான் பார்க்குற. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணாவை மட்டும் ஏமா தனியாக பார்க்குற? அவன் அருமை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனை இந்த வீட்டு வாரிசா? ஏதோ ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவன், அவனை நான் சப்போர்ட் பண்ணி பேசணுமா? எப்போவுமே இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு வாரிசு, அது ஸ்ரீநாத் மட்டும்தான். என் மாப்பிள்ளை தான். என் மாப்பிள்ளையும் என் பொண்ணும் தான் இந்த சாம்ராஜ்யத்தை ஆளணும். இவனை எந்த விதத்துலையும் ஆள விட மாட்டேன். இங்க பாருங்க அத்தை, நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். தேவையில்லாம வம்பாளத்துக்கிட்டு நிக்காதீங்க. எப்பவுமே எங்க தம்பி தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட். அவனுக்கு அப்புறம் தான் எல்லாமே. பார்த்து மாப்பிள்ள, உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம உங்க தம்பின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க. இங்க பாரு ரத்னவலி, என்ன சொல்ல வர நீ? கிருஷ்ணா ஸ்ரீநாத்தோட தம்பி தான். அதுல என்னத்த கண்ட நீ? இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? உன்னை நான் எப்பயுமே சொல்லிட்டேன், தங்கச்சியா உன் பேச்ச நான் மதிப்பேன். உன்னை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதே கிருஷ்ணா விஷயத்துல நீ சொல்றதை என்னால ஏத்துக்கவும் முடியாது. அவனை நீ தப்பா பேசுறதை என்னால பொறுத்துக்கவும் முடியாது. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கிருஷ்ணா விஷயத்துல யார் வாய திறந்தாலும் அவ்வளவுதான். இங்க பாருண்ணா, அவன் சின்ன பையன். அவனுக்காக உன் தங்கச்சி நான் என்ன விட்டு கொடுப்பியா? என் புள்ள கிருஷ்ணாவுக்காக யாரை வேணாலும் விட்டு கொடுப்பேன். யாரை வேணாலும் என் வாழ்க்கையில இருந்து தூக்கி போடுவேன். அவனை பத்தி யாரும் பேசாத வரைக்கும் ஓகே தான். அவங்க விஷயத்துல யாரும் தலையிடாத வரைக்கும் நான் கம்முன்னு இருப்பேன். அதை விட்டுட்டு அவனை வச்சு ஏதாவது கேம் விளையாடுறதோ, இல்ல அவனுக்கு ஏதாவது கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறதோ, அவனை மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதோ என் வாழ்க்கையில நடக்காத விஷயம். கிருஷ்ணாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணாவை பத்தி பேசி தேவையில்லாத அந்த மாதிரி அதையே கீழே இருக்கிறத. என்னண்ணே ஓவரா பேசுற? ஆமா, கிருஷ்ணா விஷயத்துல யார் பேசினாலும் நான் இப்படிதான் பேசுவேன். யார் இவருன்னு நான் பார்க்கவும் மாட்டேன். பாக்குறேன், எவ்வளோ நாளுக்குன்னு பாக்குறேன். அவனை உன்கிட்ட இருந்து பிரிக்கிறேன், ஒண்ணுமே இல்லாம ஆக்குறேன்.
அப்ப புரியும் உனக்கு இந்த ரத்னவல்லி யாருன்னு. நீ சொல்ற எதை வேணாலும் நான் ஏத்துப்பேன், ஆனா இவன் தான் உன் வாரிசு, இவன் தான் உன் சாம்ராஜ்யன்னு சொல்ற பத்தியா, அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. உன் வாழ்க்கைய உன் கண்ணு முன்னாடியே நான் நாசமாக்கல. சரிண்ணே விடு, எப்பயும் போல நான் பேசிட்டேன். என்ன அவனை மட்டும் நீ ஒஸ்தியா பேசுறியன்றதுக்காக அப்படி வார்த்தையை விட்டுட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ கோவப்படாத. ஏமா தேவையில்லாத ஏதாவது பேசிடுவேன், அப்புறம் நான் தெரியாம பேசிட்டேன்னுவேன், இதெல்லாம் தேவையா உனக்கு? சரி விடுடி, சும்மா தான் எப்பயும் போல கேட்டுட்டேன். அத்தை இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். கிருஷ்ணாவை பத்தி இப்படி பேசுறது, அவன் எவ்வளவு அமைதியா இருக்கான், உங்களுக்கு சப்போர்ட் பண்றான், உங்களை ஒரு வார்த்தை சொன்னா கூட அவன் சப்போர்ட்டுக்கு வந்துடுறான். அப்படி இருக்கும்போது நீங்க தேவையில்லாம அவனை விட்டு கொடுத்து பேசுறதுலாம் எங்க யாராலையும் தாங்க முடியாது. சரிங்க மாப்பிள்ள, விடுங்க, நான் இனிமேல் பேசல. ஏன் அத்தை அப்பப்போ பேசி பேசி இப்படி மொக்க வாங்குறீங்க? என்னை பற்றி பேசினாதான் எல்லாரும் கொந்தளிக்கிறாங்கன்னு தெரியுது. நாங்களும் உங்களை எதுவும் மரியாதை குறைவாக நடத்தினதில்ல, மரியாதை குறைவாக பேசினதில்ல. அத்தை அத்தைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என் மேலே மட்டும் என்னத்த கோவம்? எனக்கு எந்த கோவமும் இல்லை சின்ன மாப்பிள்ள உங்க மேல. நார்மலா உங்க அப்பா உங்களை மட்டும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரே, பெரிய மாப்பிள்ளைய தூக்கி வச்சுட்டு ஆட மாட்டாரேன்னு தான் கேட்கறேன். அத்தை எங்கள் அப்பாவுக்கு சின்ன புள்ளையும் பெரிய புள்ளையும் 2 கண்ணு தான். அவர் என்னைக்கு அந்த 2 கண்ணில் ஒரு கண்ணை தனியெல்லாம் பார்த்தது கிடையாது. நான் சின்ன புள்ளன்றதுனால எனக்கு ஓவராக செல்லம் கொடுக்குறாரு. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரியான பார்ஷுவாலிட்டிலாம் இங்கே எங்கள் அப்பா பார்க்கல. அப்பப்போ பேசி நீங்கள் மொக்க வாங்காதீங்க. நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் வந்துட்டேன் பத்தியாடா, எல்லாம் என் நேரம் தான். கண்டிப்பா உன்னை இந்த வீட்ல இருந்து ஓட விடுறேன்டா. என்னத்த சத்தத்தையே காணோம்? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நம்ம ஏன்டா இப்போ வாயை கொடுத்தோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிங்க யோசிங்க, நல்லா யோசிங்க. எப்படி யோசிச்சுட்டு அடுத்த வாட்டி இதே மாதிரி தான் கேள்வி கேட்டு மொக்க வாங்க போறீங்க. அதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க? எங்கள் அப்பா கிட்டேருந்து சரி, எங்கள் அண்ணன்கிட்டேருந்து சரி, எங்கள் அண்ணிக்கிட்டேருந்து சரி, யாராலையும் என்னை அசைக்க முடியாது. அப்படி சொல்றா என் சிங்கக்குட்டி. அசைக்க முடியாதா? வேரோட புடுங்கி காட்டுறேன்டா. அப்பா எனக்கு தூக்கம் வருது, நம்ம ரூமுக்கு போகலாமா? போலாம் சாமி வா, ரொம்ப நாள் ஆச்சு அப்பா கூட தூங்கி, இன்னைக்கு அப்பா கூட தூங்கு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நைட்டுக்கு சப்பாத்தி செய்யணும், சப்பாத்தி மாவு செய்யறதுக்கு மாவு எடுக்க வந்தேன். என் தங்கமும் போலீஸும் சேர்ந்து சப்பாத்தி மாவு பேசுன்னு வச்சுக்கோயேன், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதனால மாமா வேணா ஹெல்ப் பண்ணிட்டு மாதிரி தங்கம். சேர்ந்து பேசுஞ்சா சப்பாத்தி மாவு ஒன்றும் சாஃப்டா வராது, எல்லாரும் சாப்பிடாம பட்னி தான் கிடக்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. நேற்றுக்கு விருதுக்கு போன இடத்துல இப்படி தான் பண்ணேன். அங்கே போய் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம். புதுசாக நம்ம இன்னைக்கு தானே இங்கே வந்திருக்கோன்ட்ட அவங்களா ரூமுக்கு போமான்னு சொன்னப்போ கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சரோஜாக்கா அம்மாச்சி கூடலாம் மொக்க போட்டுட்டு உட்காந்துருந்தேன். இங்கே வந்தும் இப்போ இவ்வளோ நேரம் ஆச்சு. கிச்சனில் இருந்தால் என்னடி அர்த்தம்? கிச்சன்ல வேலை இருக்குன்னு அர்த்தம். போலீஸுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. கிளம்புறீங்களா? ஏய் பொண்டாட்டி, உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? என்ன? உன்னை பற்றின எல்லா உண்மையும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். என்னங்க சொல்றீங்க? என்ன சொன்னாங்க? ஆமாம், நீ வீட்டில் இல்லை, அதனால அப்போவே பேசலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். அம்மா எங்கே போனீங்க? நீனு சிட்டக்கா அன்பழகி 3 பேரும்? சும்மாங்க, வெஜிடபிள்ஸ் வாங்க எப்பயுமே சிட்டாக்கா தானே போவாங்க. நாங்க 2 பேரும் காமெடி பண்ணிக்கிட்டு அவங்க கூட போயிட்டு வந்தோம். அப்படியா? சரி சரி. அதான் அப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், உங்கள் ஃபேமிலி எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. என்னங்க சொன்னாங்க? இதுக்கப்புறம் அந்த குடும்பம் கஷ்டப்படாமல் நீ தாண்டா பார்த்துக்கணும். அந்த வீட்டுக்கு மருமகனா மட்டும் இல்லை, மகனாகவும் இருந்து அவங்களுக்கு கரெக்டான நியாயத்தை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் அப்பா யாருன்னு அவர் வாயாலே சொல்ல வைக்கணும்னு தாத்தா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்கும், நடக்காமல் எங்கே போயிட்ட போகுது? அதே போல் உன் தம்பியும் உங்ககிட்டேருந்து பிரிச்சிட்டார்ல, அதையும் சொன்னேன். அப்புறம் நாளைக்கு விருந்துக்கு போகிறேன்னு சொன்னேன். அதனால எல்லாரும் அடிக்கடி அந்த புள்ளையை நம்ம இங்கே வர வைக்கிறதுக்கு தான் ரீசன் தேடணும். மகா அங்கே போகிறதுல பிரச்சனை இல்லை, நீ தான் கூட இருக்கல, என்ன பண்ணிட போறாரு, அதனால போயிட்டு அவள் தம்பியை பார்த்த மாதிரி இருக்கும், பார்த்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போன ஒரு ஃபீலும் கிடைக்கும், போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் போலீஸை நினைச்சா. என் போலீஸ் என்ன கல்யாணம் பண்ண நாள்லேருந்து கடமைக்கு பண்ணணும்னு நினைக்காம இந்த பொண்டாட்டிக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்றாரு தெரியுமா? நான் இங்கேருந்து போயிட்டதுக்கு அப்புறமும் என்னை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சி எங்க அப்பா முன்னாடி என்னை மாசா கூப்பிட்டு வந்து வரவேற்பு பண்ணி, அந்த வரவேற்புல எனக்கே சர்ப்ரைஸா என் தம்பியை கூப்பிட்டு வந்து நிறுத்தி, அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்டேன்னு என் தம்பியை திரும்பி ஒரு வாட்டி என் கண்ணில் காமிச்சு, இப்போ உங்க ஃபேமிலியில எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ அழகா எடுத்து சொல்லணுமோ அவ்வளோ அழகா எடுத்து சொல்லி, இந்த வீட்டு மருமகளா இந்த வீட்டு பொண்டாட்டியா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தரீங்க தெரியுமா? அதே சந்தோஷத்தோட இந்த போலீஸோட ஆசையெல்லாம் நிறைவேற்றலாம் அல்லாடி தங்கம். இந்த போலீஸ் என் தங்கத்துக்காக எவ்வளோ செய்கிறாருன்னு நீயே ஒத்துக்கிட்ட. அப்படி இருக்கும்போது இந்த போலீஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் என் பொண்டாட்டி தானே செய்யணும். பேச்சு சரியில்லை, பார்வையும் சரியில்லை. ஒழுங்கா கிளம்புங்க. இது ஒன்று நம்ம பெட்ரூம் இல்லை, கிச்சன். இந்த பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் புருஷன் அருமை தெரியவே மாட்டுதுமா. வேலைக்கு போனப்பெல்லாம் இவன் பேசிட மாட்டானான்னு நினைக்கிறது. இப்போ இவன் கிட்ட வந்துட்டான்னு தெரிஞ்சோடனே ஒதுக்கி வச்சு பார்க்கறது. என்னடி சந்தோஷம் அதில் உனக்கு? வெயிட் பண்ணுங்க. போலீஸ்கிட்டேருந்து இந்த தங்கம் தப்பிச்சு எங்கே போகுது சொல்லுங்க? இனிமேல் தான் இருட்ட போதே. அப்புறம் என்ன, தங்க ரூமுக்கு தானே வரப்போகுது. அப்போ போலீஸோட ஆசையை ஃபுல்லாக நிறைவேற்றிடலாம். இப்போதைக்கு தங்கம் டின்னர் செய்யணும், அதனால அதுக்கான வழியை விட்டுட்டு போலீஸ் நல்ல பிள்ளையா போவாராம்.
இன்னும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் இந்த போலீஸு கொஞ்சம் தாங்குற மாதிரி பொண்டாட்டி ஏதாவது கருணை காமிச்சா நல்லாயிருக்கும். ஐயோ போலீஸே மோசம் தெரியுமா? சிலுங்கிறதெல்லாம் வேற மாதிரில இருக்கு. இருந்துட்டு போட்டோம். இப்போ தரியா இல்லையா? முடியாது. வேணா, இது கிச்சனு, யாராவது வருவாங்க. யார் வந்தாலும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. யோ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா நீ? நைட்டு எல்லாருக்கும் டின்னர் செய்யணுங்கிற வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, போயவில்லை. நீ வாடா போடான்னு கூட்டால பரவாயில்ல. போலீஸ் போகிற முடிவில் இல்லை. அஸ்வின் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கலாம் முடியாதுங்க. யாராவது வந்தா என்ன நினைப்பாங்க? என்னன்னு நினைப்பாங்க? ஆண்டி உன் வாய் அசைஞ்ச மாதிரியே தெரியல. ஒருவேளை உன் மைண்ட் வாய்ஸ் வெளியில சத்தமா கேக்குதோ? யோ மாமா. யோ மாமாவா? யார் அது? ஐயோ திரும்பி பாருங்க. வர இதை கிச்சன் நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? ஏய் அன்புமா, நாங்க கிச்சன் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு புருஷன் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ற. ஆமாமா, அப்படியே நாங்க டிஸ்டர்ப் பண்றோம். ஏன் மாமா, உனக்கு அறிவே இல்லைல்ல? உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ பேசணும் கொஞ்சம் அப்படின்னா கூட்டிட்டு போக வேண்டியதானே? சப்பாத்தி சூட கூட நாங்க கூப்பிட மாட்டோம். நீ உன் பெட்ரூமுக்கு கூட்டு போய் யாருக்கும் தெரியாம கொஞ்சிக்கோ. 4 பேர் பாக்குற இடத்துல தான் வச்சு இவரு பொண்டாட்டியை கொஞ்சம் வரான். நாங்க எதுவும் கேட்க கூடாதான். அதுவும் எந்த இடத்துல நின்று இவரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு பாத்தியா? கிச்சனு. ஏய் அன்பு, ஏன் பொண்டாட்டி நான் ரொமான்ஸ் பண்றேன், உனக்கு என்ன? உங்க பொண்டாட்டிக்கிட்ட நீங்க ரொமான்ஸ் பண்ணுங்க. யார் வேணாம்னா ரூமுக்கு கிட்ட போங்கன்னு நானும் சொல்றேன். இந்த மாதிரி 4 பேர் வர இடத்துல போற இடத்துல ரொமான்ஸ் பண்ணா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எல்லார் மனசும் கெட்டு போயிடாது? இப்ப நீ யார் மனசு கெட்டு போயிடுன்னு பேசுற? யாராவது பார்த்தா டீசெண்டா போயிருப்பாங்க. உன்ன மாதிரி நின்று யாரும் ஒம்பாலத்துக்கு நிக்க மாட்டாங்க. முழுசா ஷோ பார்த்துக்கிட்டும் நிக்க மாட்டாங்க. ஆமா, ஷோனா என்ன? அதான் நாங்க பண்ற ரொமான்ஸ் எல்லாம் ஒட்டி கேட்டுட்டு நின்று பார்த்துட்டே இருக்க பாத்தியா? அதுக்கு பேர் தான் ஷோ பாக்குறது. நான் ஒன்னும் பார்க்கல. நீங்க 2 பேரும் நின்னதை பார்த்த உடனே நான் கூட்டுட்டேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டிருந்தா அவ்வளவுதான். என் மனசு கெட்டு போயிருக்காது. ஆமா, அப்படி கெட்டு போயிட்டாலும். ஆமா, கெட்டு போயிடுனா நல்ல வேலை நான் வந்தேன். இதே என் டாக்டருக்கு திடீர்னு தண்ணி தேவைப்படுது, யாரையாவது கூட்டு பார்த்திருக்காரு, அவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு வந்திருந்தாருன்னா உங்களை இந்த மாதிரி பார்த்துட்டு உடனே அவர் மனசு கெட்டு போயிருக்காது. ஏய், அவன் பார்த்தா அவன் மனசு என்னத்து கெட்டு போகும்? ஆமா, புருஷன் பொண்டாட்டினா இப்படி கிச்சன்ல நின்று ரொமான்ஸ் பண்ணலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன கிச்சனுக்கு தேடிட்டு வந்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏய், இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையா? ஓவரா தெரியல அஸ்வின் மாமா. ஒழுங்கா அந்த மாதிரி 4 பேர் கண்ணில் படாத மாதிரி ரொமான்ஸ் பண்ண கத்துக்கோ. முக்கியமா என் டாக்டர் கண்ணில் மட்டும் படவே கூடாது சொல்லிட்டேன்னா. என் டாக்டரை நானே நல்ல பிள்ளையா அப்பப்ப பட்டையை போட்டு எனக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க முழுசா மொத்தமா அப்புறமா வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கலான்னு. இந்த மாதிரிலாம் பார்த்தா என் டாக்டர் கெட்டு போயிட மாட்டாரா? ஆக மொத்தத்துல நீயும் வாழ மாட்ட, அடுத்தவங்களும் வாழக்கூடாது, அப்படிதானே சொல்ல வர? அப்படிலாம் நான் சொல்லல. நீங்க வாழுங்க. யார் வாழ்வேன்னு சொன்னா பெட்ரூமுக்கு கூட்டு போய் வாழுங்கன்னு தான் சொல்றேன். நான் வந்து உங்களை தடுக்க மாட்டேன், கதவை தட்ட மாட்டேன். யாருமே தட்டாம கூட நான் பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பொது இடத்துல எல்லாம் பண்ணாதீங்க. எது கிச்சனு போது இடம் அப்படித்தானே? ஆமா, கிச்சன் போது இடம் தான். எல்லாரும் வந்துட்டு போறாங்கல்ல, அப்ப அது போது இடம் தான். இந்த அன்புக்கு ஒண்ணு விவரம் தெரியாதுன்றதுக்காக ஓவரா வாய் பேசாத அஸ்வின் மாமா. ஏங்க இப்ப அவகிட்ட போட்டிக்கு நின்றுட்டு இருக்கீங்க? சும்மா ரெடி தாங்க, நான் பேசிக்கிறேன். நம்ம ரொமான்ஸ் பண்றதை பத்தி உங்க டாக்டர் வீணா போயிட்டு வரான். அப்படியாச்சும் வீணா போய் நல்லது நடக்கட்டும் அவன் லைஃப்லன்னு பார்த்தா இவ விட மாட்டா போலயே. அப்படிலாம் என் டாக்டருக்கு ரொமான்ஸ் வரக்கூடாதுன்னு தானே உங்களை நான் தடுத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் வீட்டுல எங்கேயாவது நின்று ரொமான்ஸ் பண்ணீங்க, இந்த அன்பு வந்து தடுத்துக்கிட்டே இருப்பா. பாத்துக்கோங்க. ஒழுங்கா உங்க பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்னா ரூமுக்கு கூட்டு போங்க. இல்லைன்னா இந்த அன்பு பொல்லாத விளையாடுவா. ஆமா, உன் டாக்டர் உன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணலனா ரொமான்ஸ் வந்தா வேற யார்கிட்ட போய் காட்டுவாரு? ரொமான்ஸ் வரும்போது டாக்டர் நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். அதனால டாக்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. இங்க பாரு அஸ்வின் மாமா, இதெல்லாம் நீ கேட்காத. இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி விஷயம். நீ ஏன் கேக்குற? ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லலாம் தான் கேட்கறேன். உன் புருஷன் உன்கிட்ட ரொமான்ஸை காட்ட முடியாதுன்னு போய் ஒரு நோட் பேப்பர் கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். போய் ஃபர்ஸ்ட் அவனை என்னன்னு கேளு. நோட்டு பேப்பர்ட்ட காமிச்சிட்டு இருக்காரா? அவர் ஏன் நோட்டு பேப்பர்ட்ட காமிக்க போறாரு? அதுவும் நோட்டு பேப்பர் யாராவது லவ் பண்ணுவாங்களா அஸ்வின் மாமா? யாரும் பண்ண மாட்டாங்க பழகி. ஆனா உன் புருஷன் சரவணா இருக்கானே, அவன் லவ் பண்ணுவான். போய் பாரு, அவன் நோட்டு பேப்பரை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். சந்தேகம் இருந்தா நீ போய் செக் பண்ணிக்கோ. மாமா, நீ என்ன கிச்சன்ல அனுப்பத்துக்காக ஏதோ போய் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் நம்ப மாட்டேன்னா. அது எப்படி ஒரு நோட் பேப்பரை லவ் பண்ண முடியும்? என் டாக்டர் அப்பப்ப ஏதோ ஒரு நோட் எடுத்து வச்சு எழுதுவாரு, நான் பார்த்திருக்கேன். ஆனா நான் போனோடனே மூடி வச்சிருவாரு. அவரு லவ்லாம் பண்ண மாட்டாரே. உனக்கு பயந்துக்கிட்டு தான் மூடி வச்சிடறாரு. மற்றபடி அந்த நோட் பேப்பரை உன் டாக்டர் லவ் தான் பண்றாரு. அது தெரிஞ்சுதான் வசந்தும் சண்டை போட போயிருக்கான். நீ ஒரு பக்கம் போய் சண்டை போடு. என்ன அஸ்வின் மாமா சொல்ற? உண்மையாவா? அட ஆமா அன்புமா, அவன் மனசுல இருக்கிற மொத்தத்தையும் அந்த நோட்டு பேப்பர் கிட்ட தான் சொல்றானா. அந்த நோட்டு பேப்பர் தான் அவனுக்கு முதல்ல லவ் வரான். அதுக்கப்புறம் தான் வசந்த் கூட, அதுக்கப்புறம் தான் நீயுமா. பாத்தியா, 3வது இடத்துல இருக்க நீ. ஐயா அஸ்வின் மாமா, நான் என்ன பண்றது இப்போ? உண்மையில நான் 3வது இடத்துல தான் இருக்கனா? ஆமா அன்புமா, நீ 3வது இடத்துல தான் இருக்க. மாமா போய் சொல்லணும் வாங்கிட்ட. நீ போய் அது பொய்யா உண்மையான செக் பண்ணிட்டு வா. வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம்னா. ஆமா, நான் போய் பார்த்துட்டு உடனே வரேன். நீ சப்பாத்தி போடுறதுக்கு அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த ஹெல்ப்லாம் நான் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு.
ஐயோ யாராவது நோட்டு பேப்பரை லவ் பண்ணுவாங்களாமா? கலிகாலம். என் டாக்டருக்கு ஏன் புத்தி இப்படி பேதலிச்சதுன்னு தெரியலையே. போய் பார்ப்போம் உண்மையிலே ஆஷிம் மாமா சொன்னது உண்மையா இல்லை பொய்யான்னு. என்ன கொடுமை சமீதலாம். ஒருவேளை நம்ம ரொமான்ஸ் பண்ணலன்றதுக்காக இந்த டாக்டர் ஒருவேளை அந்த பேப்பரை ஆஷிம் மாமா சொல்ற மாதிரி ரொமான்ஸ் பண்ண போயிருப்பாரா? போய் பார்ப்போம் என்ன நிலமையில இருக்காருன்னு. ஏங்க அவளை பிளான் பண்ணி தோர்த்தி விட்டீங்கன்னா? ஏய், நான் ஒன்றும் பிளான் பண்ணி துரத்தி உள்ளடி. உண்மையாவே தான். அவனுக்கு சின்னன்னு ஒரு டைரி ஃப்ரெண்ட் இருக்கு. அதுக்கிட்ட பேச ஆரம்பிச்சா அவன் உலகத்தையே மறந்துடுவான். அவன் சின்ன வயசுலேருந்து யாரும் இல்லாமல் வாழ்ந்தான்ல, அப்போல்லாம் அந்த டைரி கூட தான் பேசுவானா. வசந்த் கதை கதையாக சொல்லுவான். எனக்கே நம்பர் தான் என்னன்னு தெரியாது. ஆனால் வசந்தும் அந்த டைரி கூட ஏதோ சண்டை போடுவானா. அதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். உண்மையாவாங்க? அப்படிதான் சொல்லுவானுங்க அவனுங்க கதை. அதான் எனக்கு என்னன்னு புரியல. டைரி எழுத போறேன்னா என்கிட்ட சரவணன் சொல்லிட்டு போனான். அதான் சரின்னு கோத்து விட்டேன். ஐயோ இப்ப வசந்த் குழந்தை நேரம் அங்கதான் போயிருக்காரா? ஆமா, நடுவுல சரவணன், இந்த பக்கம் வசந்த், அந்த பக்கம் அன்பழகி, நடுவுல சின்னு சரவணன். எப்படி இருக்கும் காம்போ? பாவங்க அவரு. அதெல்லாம் முடியாது. நானே என் பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு சரவணன் வாழ்க்கையை பணைய வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடப்பாவி போலீஸே. இல்ல வந்த பவரடி அண்ணன் யாரு